ராமநாதபுரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாடு மீனவர்கள் 22 பேர் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. கைதான தமிழக மீனவர்களை விசாரணைக்காக யாழ்ப்பாணம் துறைமுகத்திற்கு இலங்கை அழைத்து செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. ஆனந்தி, கடந்த 18ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேரை கைது செய்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள சம்பவம் தமிழக மீனவர்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து முறையாக மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று 500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தாங்க. இந்த நிலையில் அவர்கள் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை அந்த பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை நாலாபுரமும் விரட்டி அடிச்சிருக்காங்க. இதுல அச்சம் காரணமாக மீனவர்கள் சிதறி ஓடிய போது அதுல ராமேஸ்வரத்தை சேர்ந்த 3 படகுகளையும் அதுல இருந்த 22 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்ததாக கூறி அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களோட 3 படகுகளையும் சிறைப்பிடித்து இலங்கை கலைப்பினர் இலங்கை காங்கேசத்துடன் துறை கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு மீனவர்களை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் வசம் ஒப்படைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட இருக்கிறாங்க. கடந்த 18ஆம் தேதி மீன்பிடி தலைக்காலமான 2 மாதங்களுக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 4 மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்த நிலையில இன்று மீண்டும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 3 படகுகளையும் 22 மீனவர்களையும் நடுக்கடலில் வைத்து கைது செய்துள்ள சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த விவகாரத்துல மத்திய மாநில அரசில் உடனே தலையிட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில பிரச்சனையின்றி மீன்பிடிக்க அனுமதி பெற்று தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி லிங்கேஷ்.